رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்னீம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எத்தனையாவது வயதில் போரில் கலந்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள்? இதுக்கான ஆன்சர் 15. ஒரு விஷயம் நமக்கு ஏமாற்றத்தையே தராது என்றால் அது நாம் கேட்கும் துவாக்கள். அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவனிடம் நாம் கையேந்தினால் படைத்த இறைவன் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான், நம்மை ஏமாற்ற மாட்டான். யார் உங்களை கைவிட்டாலும் சரி, அல்லாஹ் ஒருபோதும் தன் அடியார்களை கைவிட மாட்டான். ஒவ்வொரு சமுதாயத்திலும் அநியாயம் வரம்பு மீறி போகும்போதெல்லாம் அந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்த அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஒரு ஊரே ஏகத்துவத்திற்கு எதிராக இருக்கும் நிலையில் நபிமார்கள் ஒவ்வொருவரும் தனித்து நின்று எதிர்த்தார்கள். இறுதியில் வெற்றியும் பெற்றார்கள். படைத்த இறைவனின் உதவியால் மட்டுமே இது சாத்தியம். ஒவ்வொரு நபிமார்களும் படாத கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் கையாண்டது துவாவை தான். அவர்கள் கேட்ட துவாக்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தியது. சஹாபாக்கள், நல்லடியார்கள் என ஒவ்வொருவரின் வாழ்க்கை மாற அவர்கள் கேட்ட துவாக்கள் தான் காரணமாக இருந்தது. அதை போல எவ்வளவு கஷ்டங்கள் நம் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, நாம் கேட்கும் துவாக்கள் நம் வாழ்க்கையை சரி செய்யும். நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களுக்கும் பதில் உண்டு. அதிலும் சில குறிப்பிட்ட துவாக்கள் இருக்கு. அப்படிப்பட்ட துவாக்களை தேடி பிடித்து ஓதும்போது சொல்லவே வேண்டாம், நம் மொத்த வாழ்க்கையையும் அடியோடு மாற்றிவிடும். அப்படி நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை கேட்டு என் கஷ்டம் நீங்கவில்லை, எந்த மாற்றத்தையும் இது கொண்டு வரவில்லை என யாராலும் சொல்ல முடியாது. 100% கை கொடுக்கும் துவா இது. அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. இதோட மீனிங் என்னன்னா, எங்கள் இறைவனே, உன்னுடைய தனிப்பட்ட அருளை எங்களுக்கு வழங்குவாயாக, எங்கள் செயல்களை ஒழுங்குபடுத்தி தருவாயாக. அல்லாஹ்வின் பொதுவான அருள் நமக்கு கிடைத்தாலே எந்த கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக, பரக்கத்தாக நாம் வாழலாம். அவனின் அருளை எப்போதும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த துவாவில் அல்லாஹ்விடமிருந்து தனியாக நமக்கு மட்டும் அருள் வேண்டி கேட்கிறோம். படைத்த இறைவனின் தனிப்பட்ட அருளை தரும் துவா இது. ரொப்பனா துவாக்களில் இதுவும் ஒன்று. சூரா காஃபில் உள்ள 10வது வசனம். காஃப்வாசிகள் ஓதிய துவா. ஒரு ஊரே அவர்களுக்கு எதிராக இருந்த நிலையில், செல்வதற்கு வழி தெரியாமல் இருந்த நிலையில் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். ஓதியவுடன் அல்லாஹ் மிக பெரிய அருளை அவர்கள் மீது காட்டினான். அங்கு உள்ள ஒரு குகையில் அவர்களை 300 வருடங்களுக்கும் மேலாக அவர்களை உறங்க வைத்து விட்டான். தாம் இத்தனை வருடங்கள் தூங்கியுள்ளோம் என்ற எந்தவித மாற்றத்தையும் அவர்கள் உணரவில்லை. அதற்கு பிறகு உள்ள அந்த நாட்டு மன்னன் மக்கள் அனைவருக்கும் இவர்களை அறிய வைத்தான். அவர்களின் மதிப்பையும் உணர வைத்தான். மிக பெரிய ஒரு மாற்றத்தை, அதிசயத்தை காஃப்வாசிகள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய சக்தி வாய்ந்த துவா இது. வாழ்க்கையில் மிக பெரிய குழப்பங்கள், சோதனைகள் ஏற்படும் போது இந்த ஒரு துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நியத் வைத்து ஓதினால் ஓதிய 3 நாட்களுக்குள் வழிபிறக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி பலன் கண்ட துவா இது. எந்த நேரத்திலும் ஓதலாம். ஏதாவது ஒரு தொழுகை முடிந்து கையோடு ஓதுவது சிறந்தது. இத்தனை முறை என கணக்கில்லை, உங்கள் இஷ்டம் போல ஓதலாம். பெரிய எண்ணிக்கை வைத்து ஓதினால் உடனடி பலன் கிடைக்கும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் கண்டு பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம், மனம் தளர வேண்டாம். படைத்த இறைவன் நம்முடன் இருக்கின்றான். அவனின் வார்த்தைகள் நம் உள்ளத்தில் மனப்பாடமாக உள்ளன. அவைகளை மறக்காமல் ஓதி கையேந்தினால் எதையும் சாதித்து விடலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். காலத்தால் பிந்தியவர்கள், மறுமையில் தகுதியால் முந்தியவர்கள் எந்த நபியினுடைய சமூகத்தினர்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.